இது மரியன்னையின் மாதம். மரியன்னை கிட்ட நீங்க ஜெபிக்கிறது உண்டா? கண்டிப்பா. அவங்க தான் எனக்கு எல்லாமே. அவங்க கிட்ட நான் ஜெபிக்காம எந்த வேலையுமே நான் தொடங்க மாட்டேன். எனக்கும் அவங்களுக்கும் உள்ள பந்தம்ன்றது ரொம்ப பெருசு. எங்க அம்மாவுக்கு அப்புறம் நான் அதிகமா நேசிக்கிற ஒரு தாய் அவங்க தான். எனக்கு எல்லாமே அவங்க எது தேவையோ எனக்கு அந்த நேரத்துல அது கரெக்டா கொடுத்துருவாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் என்னை அவங்க கைவிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்து இப்போ நான் நிற்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அந்த மாதிரி ஒரு ரொம்ப அன்புமிக்க தாய். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க இல்லாமல் நான் எந்த நாளுமே தொடங்க மாட்டேன். ஓ, என்ன ப்ரேயர் பண்ணுவீங்க? நான் அம்மா கிட்ட ப்ரேயர் பண்ணது எப்பயுமே ரோசரி சொல்லுவேன். இருந்தாலுமே அவங்கக்கிட்ட நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவேன். அதுதான் எனக்கும் அவங்களுக்கும் இந்த பந்தமாக இருக்கும். எப்பவுமே நான் ரோசரி சொல்லுவேன், மண்டாட்டு மாலை சொல்லுவேன். இதெல்லாம் கடந்து நான் அவங்கக்கிட்ட பேசுறது ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவேன். எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். மதர் மேரி கிட்ட நீங்க வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? அம்மா எனக்கு இது வேணும், இது செஞ்சு கொடுங்க, அது மாதிரி ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? வேண்டுதல் நான் வைக்கிறதுக்கு அவங்க எனக்கு எதுவும் வைக்க மாட்டாங்க. எனக்கு தேவையானதை அந்தந்த நேரத்துக்குரியதை அப்பப்போ கொடுத்துருவாங்க. அது அவங்களே கொடுத்துரும் போது நம்ம ஒரு வேண்டுதல் அவங்க கிட்ட எதுக்கு வைக்க. மரியன்னை கிட்ட நிறைய நற்பண்புகள் கொட்டி கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட நற்பண்பு ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. முக்கியமா கீழ்ப்படிதல் அவங்க கிட்ட இருந்து நான் ரொம்ப கத்துக்கிட்டது ஒண்ணு. அவங்க கடவுள் அவங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை கீழ்ப்படிஞ்சதுனால தான் இன்னைக்கு இயேசுநாதர் நம்மளால உணர முடியும். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றது அவங்களோட கீழ்ப்படிதலனால தான். அதனால அவங்க கிட்ட இருந்து நான் முக்கியமா கத்துக்கிறதுன்றது அவங்களோட கீழ்ப்படிதல். அவங்கள அவ்வளோ நேசிக்கும் போது அவங்களோட நற்பண்புகளை நேசிச்சு நான் அதை கடைபிடிக்கிறது அதுதான் அவங்களுக்கு நான் செய்யறது ஒரு காணிக்கையா இருக்கும். கண்டிப்பா அதை நான் பின்பற்றிட்டு தான் இருக்கேன். இதுக்கப்புறமும் பின்பற்ற. ஓகே, உங்களை போன்ற இளைஞர்களுக்கு பக்தி பற்றி நீங்க சொல்ல வேண்டிய செய்தி எதா இருக்கா? அவங்கள நம்பணும். ஒரு செகண்டு அவங்க சுத்தி நடக்கிறதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றத ஒரு நிமிஷம் அவங்க உணர்ந்தாலே போதும். அவங்க வழி நடத்துவாங்க. அவங்க வழி நடத்துறதை விட மாட்டாங்க. இருந்தாலும் வழி நடத்துறவங்க அவங்க. நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுக்கறது அவங்க. அவங்கள பத்தி நம்ம ஒரு நிமிஷம் அவங்களுக்காக ஒதுக்குறதுன்றது முக்கியமானதா இருக்கும். அது எல்லாரும் பண்ணா நல்லா இருக்கும். சரி சஞ்சய், உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வாழ்க்கையில நல்ல முன்னுக்கு வரணும், நல்லா இருக்கணும். நாங்கள் ஜெபிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி சஞ்சய். நன்றி.